உட்காந்துக்கிட்டே அங்க நடக்கிற கூத்த பார்த்தா படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஏம்மா ராதிகா, என்ன விஷயம்னு சட்டு புட்டுன்னு சொல்லுமா. எங்க எல்லா வேலையும் விட்டுட்டு நாங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க, என்ன அர்த்தம் அப்போ? நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன். இந்த சின்ன விஷயத்த சொல்றதுக்கு ஏன் இப்படி தயக்கப்படுறாங்க? நம்ம எப்ப என்ட்ரி கொடுத்துட வேண்டியதான். ஒரு நிமிஷம், என்ன விஷயம்னு நான் சொல்லுறேன். ஏம்மா பாக்கியா, உனக்காச்சு என்ன விஷயம்னு தெரியுமாமா? எனக்கு தெரியுமாமா, நான் சொல்லுறேன் என்ன விஷயம்னு. சே, இந்த பாக்கியா எதுக்கு தேவையில்லாம வரா? அம்மா, ரொம்ப நேரமா நாங்களும் நின்றுட்டு இருக்கோம். ஆனால் என்ன விஷயம்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நல்ல வேலை நீ வந்தியேம்மா, உனக்கு தெரியுமாம்மா என்ன விஷயம்னு, நீ சொல்லுமா. அது ஒண்ணும் இல்லடா, உங்க அப்பா இருக்கார்ல, அவரு திருப்பி அப்பாவாக போறாரு. அவங்களோட வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஏம்மா பாக்கியா, என்னம்மா சொல்லுற? மாமா, நான் நிஜமா தான் சொல்லுறேன். எனக்கு ஒண்ணு புரியல, இவ்ளோ சின்ன விஷயத்த எதுக்கு சொல்றதுக்கு இவ்ளோ நேரம் எடுத்துக்கணும்? அதனால தான் நானே வந்து சொல்லிட்டேன். நீங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்லனா கூட பரவாயில்ல, ஆனா கோவப்படாதீங்க. வரட்டா? அப்பா, நீங்க ஒன்னும் தப்பா நினைக்கல? சி, என்னடா அப்பா, நான் உனக்கு அப்பா இல்லன்ட்டு எப்போவா ஆயிடுச்சு. இனிமே என்ன அப்பா குப்பான்ட்டு வந்துடாத என் பின்னாடி. இனியா, உனக்காச்சு அப்போட கஷ்டம் புரியுதாமா? போங்க டாடி, நீங்க என்னோட அப்பான்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. இனிமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி கிண்டல் பண்ணுவாங்க எனக்கு தெரியுமா? அதுக்கு தான் நீங்க காலைல போகும்போது உனக்கு ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருக்கும்னு கேட்டீங்களா? சி, கேவலமா இருக்கும் டாடி. இப்ப சொல்றேன் நானு. இனியா, ஏமா இப்படிலாம் பேசுற? போங்க டாடி, இனிமே என்கிட்ட நீங்க பேசாதீங்க. ஐ ஹேட் யூ. டேய் செல்லியா, நீ ஆச்சும் மத்தவங்கள மாதிரி இல்லாம இருப்பேன்னு நினைக்கிறேன்டா. என்ன பண்ணீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுக்குதான் அன்னைக்கு உங்களோட ஃப்ரெண்டுக்கு குழந்தை இருந்தா எப்படி இருக்கும்னு கேட்டீங்களா? டேய் செல்லியா, போங்கப்பா, என் கண்ணு முன்னாடி நீங்க முழிக்காதீங்க. அவங்க மூஞ்சி பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. அம்மா, நான் சொல்லியும் நீ கேட்கல. அவ்வளவு முக்கியமா பொண்டாட்டி என் பேச்சு நீ என்னைக்கு கேட்டிருக்காச்சு? நான் முன்னாடி இதெல்லாம் நடக்கும்ட்டு உன்கிட்ட எவ்வளவு தடவை படிச்சு சொன்னேன். என் பேச்சு நீ கொஞ்சம் கூட கேட்கல. அம்மா நீனும் மாமா. பின்ன என்ன பண்ண சொல்ற நீ? உன் பொண்டாட்டி தான முக்கியம்னு சொன்னா அவ பின்னாடி போ. எதுக்கு என்கிட்ட வந்து அம்மா உமான்ட்டு நோண்டிட்டு இருக்க? அம்மா இப்படிலாம் பேசாதம்மா. டேய் செல்லியா, நீ இன்னும் தூங்கல? தூக்கமே வரலடா. ஏண்டா, அப்பா பண்ணதே யோசிச்சுட்டு இருக்கியா? அண்ணா, அப்பா இப்படிலாம் பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பாக்கலடா. அப்பா இப்படி பண்ணதுல உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையாடா? டேய் செல்லியா, நான் முதல்ல அவரை ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்ல, அதுக்கப்புறம் எதுக்குடா கவலைப்படணும்? அண்ணா, என்னதான் இருந்தாலும் அவர் அப்படி பண்ணிருக்க கூடாதுடா. டேய் எதுக்குடா இவ்வளோ மண்டையை போட்டு குழப்பிக்கிற? அவரே சந்தோஷமா ஜாலியா இருக்காரு, நம்ம எதுக்கு இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கணும்? எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அம்மாக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். டேய் செல்லியா, பழைய அம்மாவா இருந்தா கஷ்டப்பட்டிருப்பாங்க, இப்ப புது அம்மா கஷ்டப்பட மாட்டாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஆமாடா, நானும் கவனிச்சேன். அம்மா கஷ்டப்படவே இல்லை, ஜாலியா இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. ஆனா எப்படி முதல்ல அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்? எப்படியாச்சும் அம்மாவே கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி, முதல்ல நீ போய் தூங்கு, சரியா? கோபி, இந்த விஷயம் வீட்ல தெரிஞ்ச உடனே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு நீங்களும் பாத்தீங்க தானே? பார்த்தேன். நம்ம இன்னமும் இந்த வீட்ல இருந்தா நமக்கு தான் அசிங்கம். அதனால நம்ம எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம். நானே இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட பேசணும்தான் இருந்தேன், அதுக்கா நீ என்ன பேசிட்ட. அப்போ சரிங்க கோபி, நம்ம நாளைக்கே இந்த வீட்டை விட்டு போயிடலாம். திருப்பி இந்த வீட்டுக்கே வரக்கூடாது. சரி ராதிகா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். அம்மா, நீங்க இன்னும் என் மேல கோவமா தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கோவலாம் இல்ல, கொஞ்சம் வருத்தம் தான் என் பேச்ச கேட்காம போயிட்டேன்னு. அம்மா, இந்த விஷயம் வீட்டுல தெரிஞ்ச உடனே என்னெல்லாம் ஆச்சுன்னு உங்களுக்கும் தெரியுலமா. இன்னமும் இந்த வீட்டுல இருந்தா எனக்கும் ராதிகாவுக்கு தான் அசிங்கம். அதனால நான் ராதிகாவோட அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். என்னடா கோபி, திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போட்ட? அப்போ நீ மட்டும் பொண்டாட்டி கூட போவே, நான் மட்டும் இங்க யாருமே இல்லாம நான் தனியா இருக்கணும், அப்படிதானே? அம்மா, நான் எப்பவுமே அப்படிலாம் சொல்லவே மாட்டேமா. நீனும் வாமா, எங்க ரெண்டு பேத்து கூட அங்கேயே இருக்கலாம். நம்ம எப்பவுமே இங்க வரவே வேணாம் அந்த பாக்கியலட்சுமி வீட்டுல. டேய் கோபி, சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்லாதடா, வயடாத. அம்மா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் நிஜமா தான் சொல்றேன். நீனும் எங்க ரெண்டு பேத்து கூட வா. நீ இவ்ளோ சொல்லுற, சரி நானும் வரேன் உங்க ரெண்டு பேத்து கூட. எனக்கு அப்பவே தெரியுமா நான் கூப்பிட்டா நீ வருவேன்னு. சரி, நீ பேக் பண்ணி வெயிட்டு, நாளைக்கு காலையிலே நம்ம கிளம்பிடலாம். அந்த வீட்டுல இருக்கவே வேணாம்.